ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்க போகிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வந்து எழுதிட்டோம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை இங்கே ஓகே. இப்போ இதில் ரெண்டு டேட்டாவை வாங்க போகிறேன். நேமு ப்ரைஸ். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன வைப்போம் அப்படின்னா கண்டிப்பாக ஐடி அப்படின்றத ஒன்று. So where name equal to document dot get element by id where, so copy பண்ணிட்டு price. ஓகேவா? இது ரெண்டுமே இருந்தா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா நேம் அண்ட் price இருந்தா லோக்கலா செட் பண்ண போறேன். ஓகேவா? லோக்கலாக செட் பண்ண போகிறேன்னா இது என்ன மீனிங்கில் அப்படின்னா லைக் நான் இங்கே கொடுக்குற டேட்டாவை இன்னொரு பேஜில் நான் எடுத்து பார்க்க போகிறேன். இங்கே கொடுக்குற டேட்டாவை நான் இன்னொரு பேஜில் எடுத்து பார்ப்போம். அது எப்படி அப்படின்னா நீங்கள் கொரி ஸ்ட்ரிங் சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஸோ ஃபைன். பட் ஆனால் எதுக்காக கொரி ஸ்ட்ரிங் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அது யூசருக்கும் இல்லை யாராக இருந்தாலும் இந்த இடத்துல டேட்டா என்ன இருக்குன்றதை ரீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈஸியாக ஹேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது. அதுக்காக தான் என்ன பண்ணுவோம், ஏன் இது மட்டும் தெரியாதா அப்படின்னா இது டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க மட்டும் தான் போய் இதில் போய் நோண்டுவான். ஓகேவா? இங்கே நீ கொரி ஸ்ட்ரிங்கில் கொடுத்தனா யார் யாருக்கெல்லாம் கண்ணு இருக்கோ அவன் எல்லாமே இருக்கும். புரியுதா? டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் லோக்கலில் ஸ்டோர் பண்ண போகிறேன். லோக்கல் அப்படின்னும் போது எங்கே அப்படின்னா இதுதான் லோக்கல் டேட்டா பேஸ்னே வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் லோக்கல் ஸ்டோரேஜ் ஒன்று இந்த இடத்துல டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறேன். எப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. லோக்கல் ஸ்டோரேஜில் செட் ஐட்டமை செட் பண்ண போகிறேன். என்ன ஐட்டம் செட் பண்ண போறீங்க அப்படின்னா இப்படி ஒன்று போட்டுக்கிட்டு அதுவே சொல்லும் கீ வேல்யூ. கீ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும், வேல்யூ. ஓகேங்களா? கீ ஸ்ட்ரிங் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நேம் அப்படின்னு நான் கமா போட்டு உங்களுடைய வேல்யூ என்னது, நேம் தான் வேல்யூவே. ஓகேவா? நேமில் தான் நான் அந்த டேட்டாவும் வாங்க போகிறேன். ஸோ அதே இதை இங்கே வச்சுக்கிறேன். ப்ரைஸுக்கும் அதே மாதிரி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லோக்கல் ஸ்டோரேஜ் செட் பண்ணுறேன். கிஷோர் இப்போ வருமா? கிஷோரு இருக்குண்ணா. புரியுதா? ரெண்டு லோக்கல் புரியுது. ஒன்னு நேம் இன்னொன்னு பிரைஸ். ஆனா இது இப்படிதான் பண்ணுமா அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. பட் ஆனா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு மெத்தட்ல ஒரே இதுவாவே ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகே, அது என்ன ஏதுன்றதையும் நான் சொல்றேன். இப்ப நேம் பிரைஸ் அப்படின்றது ஸ்டோர் பண்றேன். இதை ஸ்டோர் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒன்ஸ் இது ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பேஜுக்கு நான் ரீடைரக்ட் பண்ண போறேன். என்ன அப்படின்னா அக்கௌண்ட்னே நம்ம ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ஒரு இதுதான். ஓகேவா? யுவர் ப்ராடக்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கு. நெக்ஸ்ட் யுவர் ப்ராடக்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்க. திரும்பவும் நேம் திரும்பவும் என்னன்னா அதே பேரே வைக்கிறீங்களே அப்படின்னா சும்மா வைப்போம். ஏன்னா லைக் இது வேற பேஜ் தானே, அதனால அது எதுவும் சொல்லக்கூடாது. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜை கெட் பண்ண போறேன். இருங்க நான் இதை முடிச்சுட்டே சொல்றேன். இன்னொரு பேஜுக்கு வரும்போது நான் அதை கெட் பண்ண போறேன். எதை வச்சு எடுக்க போறேன் அப்படின்னா அதனுடைய கீ வச்சு எடுக்க போறேன். இது எப்படி ஸ்டோர் ஆகுது அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஸ்பேனுக்கு இப்படி நான் பண்றேன்.
ஒன்றும் இல்லைங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுது புரியுது. ஏன்னா இந்த டேட்டாவை 2 வாங்க போகிறேன், நேமு ப்ரைஸ்ன்னு வாங்க போகிறேன். இதை கிளிக் பண்ணால் போகணும்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? போகணும்னு சொல்கிறதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் ஒன்று எழுதுகிறேன். இஃப் நேமும் ப்ரைஸும் கரெக்டாக இருந்தால் அந்த வேலிடேஷனை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? வேலிடேஷன் கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணிட்டு வரதை ஓகே, இது இப்படியே இருந்துருக்கு. ஓகேங்களா? வர டேட்டாவை ட்ரிம் பண்ணி இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் உன்னுடைய கீ என்ன எல்லா இடத்துலையும் நேம்னு போட்டுருக்கீங்கன்னா இது கீ. நீ இதை என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் ப்ராடக்ட்டு உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ப்ராடக்டோடைய நேம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை ப்ராடக்டோட ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன். இது ஐடி, இது கண்டிப்பாக இதை தான் கொடுக்கணும். இந்த இடம் நீங்கள் மாற்றி கூட கொடுக்கலாம். என்னன்னு மாற்றி கொடுப்பேன், ஏன்னா உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. ஏன் எல்லா இடத்துலையும் ஒரே இது வச்சுட்டு ஈஸியாக இருக்குன்றதுக்காக கொடுத்தேன். உங்களுக்கு அதுதான் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ப்ரைஸ் இந்த இடத்தையும் மாற்றாங்க. இதை மாற்றணும்னா கொண்டுருவேன். இந்த இடம் சேமாக தான் இருக்கும். ஏன்னா எலமெண்ட்டோட ஐடியை வச்சு தான் நான் வேல்யூ எடுக்கிறேன். இந்த இடத்துல நேம்ஸும் போடு எக்ஸ்ட்ரா போடு, என்ன பிரச்சனை இருக்கும் தான் ஒர்க்கே ஆகாது. ஸோ இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கே என்ன இருக்கோ அதுதான் நம்ம இங்கே கொடுக்கணும். இப்போ இந்த வேல்யூ இதில் ஸ்டோர் ஆக போகுது. ஸ்டோர் ஆனதை நான் லோக்கலில் செட் பண்ண போகிறேன். கீ ப்ராடக்ட் நேம்னு வைக்க போகிறேன், இன்னொன்று ப்ராடக்ட் ப்ரைஸ். ஸோ ப்ராடக்ட் நேமு ப்ராடக்ட் ப்ரைஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி இங்கே ரீடைரக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவேன். இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் என்டர் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்குது. ப்ராடக்ட் நேமு வாட்ச் 200 rupees அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது என்னங்க இருக்கு, ஏன் ஒர்க் ஆகலன்னு கரெக்டாக சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் ஒர்க் ஆகல? எனிஒன் கெட் ஐட்டம் கொடுக்கல. கெட் ஐட்டம் கரெக்டாக சொன்னா சாக்லேட். ஃபங்க்ஷனில் தான் தப்பு. கரெக்டாக சொன்னா சாக்லேட். ஓ மை காட். அண்ணா நேமும் ரைஸ் நேம் மாத்தி பண்ணிருக்கீங்க. நேம் மாத்தணும் இருக்கீங்க. சொல்றதுக்கு இல்லை. பி நேம் நீங்க சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனா கண்டிஷன் எழுதுறதுல நேம் இருக்கணும், பிரைஸ் இருக்கணும்னு நம்ம போட்டிருக்கோம். அதனால அது உள்ளார எதுக்குதே 4 லைன் தான். யாரு கிஷோரும் பவியுமா? ஓகே. ஸோ இப்போ கிளிக் பண்ண உடனே ப்ராடக்ட் நேமு ப்ரைஸ்ன்னு வந்துச்சு. சரி இது வந்தது ஓகே. இன்னொரு பேஜுக்கு போகணுமே, அது எப்படி போகும்னா இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு போகிறதுக்கு விண்டோ, ஓகே, இந்த விண்டோ லொக்கேஷனை மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போறீங்கன்னா விண்டோவோட லொக்கேஷன் டாட் ஹெச்எஃப் டேக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு அக்கௌண்ட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா இந்த கீவேர்டு இது நான் சொல்லணும் இல்லை நீங்கள் இதை சொல்லி கொடுக்கல, நான் ஏன் எல்லாத்துக்குமே சொல்லி கூகுள் பண்ணுங்க, சாட்ஜிபிடி போடுங்க. ஓகேங்களா? எப்படி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ஆன் கிளிக் பண்ணும்போது ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்றத கொடுங்க. நம்பர் ஆஃப் வேஸ் வரும். ஓகேங்களா? அதில் ஒரு மெத்தட் தான் விண்டோ டாட் லொக்கேஷன் ஹெச்எஃப் ரீடைரக்ஷன் பண்ணணும். இப்போ பாருங்க, வாட்ச் 2500 வந்துச்சுங்களா? வந்ததுக்கப்புறம் யுவர் ப்ராடக்ட் நேம் இஸ் வாட்ச்,
யுவர் ப்ராடக்ட் ப்ரைஸ் இஸ் 2500 rupees அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இங்கே நீங்கள் கொரிஸ்டிங் பாஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இங்கேருந்து வரும். ஆனால் நான் இப்போ இதை நான் டெலிட் பண்ணிடுவேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? டெலிட் பண்ணால் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் ஏன்னா மேக்ஸிமம் யாரும் வந்து இது கீழே உட்காந்துட்டு நோண்டிட்டு இருக்கிறது கிடையாது. ஓகே, இங்கேயே அதனுடைய வேலையை முடிச்சுக்கணும். இந்த இடத்துக்கு திரும்ப பேக் டு ஹோம் போகணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கணும். கார்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இதை ரன் பண்ணணும், எப்படி நீங்கள் டேட்டா எடுப்பீங்க அதை முதல்ல சொல்லுங்க. அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜில் செட் ஐட்டத்துக்கு 2 பேராமீட்டர் வரும். ஒன்று கீ, இன்னொன்று வேல்யூ. வாங்கிறதுக்கு ஒன்றே ஒன்று இருந்தால் போதும். ஓகேங்களா? வாங்கிறதுக்கு அதனுடைய கீ மட்டும் இருந்தால் போதும். லோக்கல் ஸ்டோரேஜ் கெட் ஐட்டம் அப்படின்னு போட்டு இந்த ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் ப்ரைஸ் அப்படின்றது போதும். புரியுதா? யாருக்கா இதுல டவுட் இருக்கா? புரியுதுண்ணா. சரி, ஓகே. இப்ப நான் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணனா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இப்ப ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு 4-5 டேட்டா வருது அப்படின்னா ப்ராடக்டோட இது என்ன சொல்ற டிஸ்கிரிப்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகாம ஆப்ஜெக்ட் டைப் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் டைப். ஓகே, ஃபார் ப்ராடக்ட். இது என்ன ஏதுன்றதை நீங்க தான் பண்ணணும். ஏன்னா எனக்கு அது தெரியாது. நடிக்காரடே அப்படிங்களா? ப்ராடக்ட் இன்ஃபோ இது ஆப்ஜெக்ட் டேட்டா டைப். இந்த மாதிரி மான் கொம்பு மாதிரி போட்டா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் இதை வந்து ஆட் பண்ணலாம்னு அப்படியே சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதுக்கு வந்து ப்ராடக்ட் நேம். ஓகேங்களா? இதனுடைய வேல்யூ பி நேம் ஒன்று வைக்கிறேன். ப்ராடக்ட் ப்ரைஸ் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி எப்பவும் போடலாம். ஓகே, this thing by அப்படின்னு போடுறேன். இது வந்து ஸ்டாட்டிக்கா வாங்குறேன்றதுக்காக இது ரெண்டுமே டைம். சரி, இதை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ப்ராடக்ட் இன்ஃபோ அப்படின்ட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட்ல இப்படி நான் போய் ஸ்டோர் பண்ண போறேன். ப்ராடக்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழே இந்த விஷயத்தை ஸ்டோர் பண்ண போறேன். இப்போ பாருங்க, அப்ளிகேஷன்ல இது 2 இருக்கா? ஃபோன் இது இப்போ போய் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போய் விழுந்துரு. ஆமா, ஆப்ஜெக்ட் தான் போய் விழும். ஓகேங்களா? ஆப்ஜெக்டா போய் விழுந்துரு. ஓகே, இந்த விஷயத்த எப்படி நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னு பாருங்க. லோக்கல் வேரியபிள்ல ஆப்ஜெக்டா போய் விழுந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்டா போய் இந்த இடத்துல விழுந்துருக்கு. இந்த மெத்தட் நீங்க அச்சீவ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மெத்தட் சரி எடுத்துட்டு போய் வச்சுட்ட அப்புறம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா நான் 2 கீ சொல்றேன், அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? JSON parse, sorry, JSON parse stringify. ஓகேங்களா? இந்த 2 கீவேர்டை வச்சு தான் அதை அச்சீவ் பண்ணணும். கீவேர்ட் சொல்லிட்டேன், ரெக்கார்டிங் போட்டுறேன். ஓகே, ரெக்கார்டிங் போட்டுறேன். JSON parse and stringify அப்படின்ற 2 மெத்தட் வச்சு நீங்க அதை அச்சீவ் பண்ணணும். இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிடுச்சா? ரைட், புரிஞ்சதுண்ணா. ஓகே, புரியக்கூடாதுன்றதுக்காக தான் வேற சொல்றேன். டாஸ்க்கு அதை ப்ராப்பரா பண்ணணும். ஓகே, நீங்க ஒன்னொன்னா வச்சாலும் எனக்கு ஓகே தான். இல்லை நான் இந்த 2 டெக்னிக்கல் டைம் ஏதோ ஒன்று போட்டிங்களா அதை நான் கண்டுபிடிக்கிறதுனால ஓகே தான். ரெக்கார்டிங் இருக்கும்போது நீங்க பார்க்க போறீங்க, உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ பவி ஒரு டைம் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த ஃபார் லூப் போடும்போது லெட் அப்படின்ற ஒரு வார்த்தை ஓடி இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா பவி? ஞாபகம் இல்லையா? இப்படி போடும்போது இந்த லெட்டு வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடணும். அப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஆனால் அது ஏதோ லெட்டுன்னு ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தான் கேட்டீங்க. ஒன்றும் இல்லை போல இல்லையா? இருக்கே, நாடகம் பார்க்குறது போல. நாடகம் பார்க்குறியா?
அண்ணா சாமி படைச்சாங்க, சரி மணி சுத்தம் கேக்குதே, நம்ம எங்க இருந்தோம். இது வேணே பெல் அடிக்குது. ரைட், இல்ல நான் சொன்னானா, நீங்க வேற. ஓகே சரி விடுமா, விட்டுருங்க. ஓகே, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ வேர் அப்படின்றது ஒரு விதமான வேரியபிள் டிக்ளரேஷனுக்காக யூஸ் பண்றது. ஓகேவா? வேர், லெட், கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. ஏன்னா 1 இருக்கும்போது அப்புறம் எதுக்குன்னா இது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல்லாவே தெரியும் இது இருக்கு அப்படின்னா இதை தாண்டி 2 வேரியபிள் வந்திருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க மேக்சிமம் இன்டர்வியூக்குன்னு போனீங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ல என்னவா இருக்குன்னா இந்த கொஸ்டின் வேர், லெட், கான்ஸ்ட் இது 3த்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ இந்த வேற என்ன சொல்லுவாங்க? குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபல் வேரியபிள். சரி, லெட்டர் இதெல்லாம் எதுனா ஃபங்க்ஷனல் ஸ்கோப் அண்ட் பிளாக் ஸ்கோப். ரெண்டுமே அதுதான். இந்த ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆர் பிளாக் ஸ்கோப் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல வேர் நேம் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு நான் போடுறேன். இப்போ நேம் ஈக்குவல் டு ZYX அப்படின்னு நான் போடுறேன். இந்த இடத்துல கன்சோல் லாக் போட்டு நேம பிரிண்ட் பண்ணா என்ன வரும்? ஆரோக்கியா எங்க இருக்காங்க? வேலைக்கு வரும். வந்துட்டீங்களா? ஓகே, இந்த இடத்துல ZYX மார்க் இருக்கேன். இப்போ நீங்க இதை கன்சோல் போட்டீங்கன்னா என்ன டேட்டா வரும்? ZYX வருமானா? வருமான்னு கேக்குறியா இல்ல வரும்ன்றியா? அதான் வரும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்டா அசைன் பண்ணது. என்னங்க ஒண்ணுமே வரல. ZYX தான் வந்து. சரி, இப்போ என்ன வரும்? இப்போ என் நேம்னா கரெக்ட், உங்க பேர் தான் வந்து. பவதாரணி எங்க இருக்கீங்க? இப்ப யார் பேர் வரும்? ஆரோக்கிய வருமா பவதாரணி வருமா? பெருசா போதே சொல்லு. XYZல ஸ்டார்ட் ஆயிட்டு வினோத்ல வந்து முடிஞ்சிருக்கு. இப்ப எது வரும் நான் கேக்குறேன். வினோத்ன்றது தான் வரும். வினோத் தான் வரணும், இல்லைன்னா ஈக்குவல் டு சாப். எஸ். ஸோ என்னால என்ன பண்ண முடியுது அப்படின்னா ரீடிக்ளரேஷன் பண்ண முடியும். வேர்ல ரீடிக்ளரேஷன் பண்ண முடியும். சாரி, ரீஅசைன்மெண்ட். ஓகேவா? ரீஅசைன்மெண்ட் பண்ண முடியும். வேல்யூ இருக்கு, அசைன் பண்றேன் மாறிட்டே இருக்கு. சரி, இதுல இது ஓகே. நெக்ஸ்ட், இப்போ வேர் ஆல்ரெடி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், வேர் நேம். இப்ப திரும்பவும் நான் வேர் நேம்னே போட்டு இது பண்றேன். ஓகேங்களா? இப்ப என்ன ஆன்சர் வரும்? ஆரோக்கியா. ஓகே, ஆரோக்கியா. அன்பார்ச்சுனேட்லி பேஷன் டே. வினோத் தான் வரும். ஓகேவா? வினோத் அப்படின்றது தான் வரும். ஸோ நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா XYZ அப்படின்னு சொல்லிட்டு நேமுக்கு புதுசா ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். அதை நம்ம திரும்பவுமே ரீஅசைன்மெண்ட் பண்றோம், ஒர்க் ஆகும். கடைசி வரைக்கும் வினோத் இருக்கு. ரீடிக்ளேர் பண்றேன். ரீடிக்ளேர்னா நேம்னு இருக்கு, திரும்பவும் நான் வேற நேம்னே கொடுக்குறேன். இது வேரியபிள் வந்து நீ எத்தனை டைம் வேணாலும் என்ன எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. சிம்பிளா வேற என்ன சொல்லுது அப்படின்னா ரீடிக்ளரேஷன் and
ரீஅசைன்மெண்ட் வந்து பாசிபிள். மேல வர ஒன்று டிக்ளரேஷன் அண்ட் ரீஅசைன்மெண்ட் வந்து ரீஅசைன்மெண்ட் வந்து பாசிபிள். ரீடிக்ளேர் பண்ற ரீஅசைன்மெண்ட் பண்ற எடுத்துச்சு. சரிங்களா? சரி, இப்ப இதே விஷயத்த லெட்டுக்கு எடுத்துக்குவோம். ஓகே, நேம் வந்து XYZ அப்படின்னு இருக்கு. இப்ப என்ன வரும் நீங்க யூகிக்கிறீங்க? What is your assumption? XYZ. Very good. Okay, வேற மைக் வேற தூங்கிட்டு போகுது. வேற என்ன பண்ணும்? XYZ ன்னு சொல்லிருக்கீங்க. வேற யாராவது ஏதாவது இன்னும் எதிர்பார்க்க? பாலாஜி. ஓகே, சோ பாலாஜி இஸ் த ரைட் ஆன்சர். பாலாஜி தான் வருது. ஓகே, அப்ப ரீஅசைன்மெண்ட் அப்படின்றது இதுல பாசிபிள். சரியா? சரி, நம்ம அதே பழைய நினைப்புல இப்ப என்ன பண்ண போறோம்னா, வேருக்கு போட்டோம்ல, அதே மாதிரி லெட் நேம் ஈக்குவல் டு கிஷோர். இப்ப என்ன ஆன்சர் வரும்? நான் எரர் அடிக்குதுனா எரர் அடிக்குது. நான் கேட்ட கேள்வி ஆன்சர் என்ன வரும்? அதாவது எரர் அடிக்குது. மீண்டும் பாலாஜி தான் வரும். பாலாஜி தான் வரும். அவன் செத்துட்டான்டா அப்படின்றியா? முருகேஷ் ப்ரோ, தலைவரே இருக்காரா? தலைவரே போட்டு வேற போந்துருக்கு. சலமா இருக்காரு தலைவர். அப்படியே ஓகே, வேற யாரும் பேசிருப்பீங்க. யார்? அருணேஷா? சொல்றா, என்னடா சொன்ன? பாலாஜி. அவன் என்ன சொல்றான்? அவன் 2வது லைன்லயே செத்து போயிட்டான் அப்படின்றான் கிஷோர். நீ பாலாஜி வரும்ன்ற. பாப்போம். வந்துச்சு, செத்து போச்சு சார். நேம் ஹஸ் ஆல்ரெடி பீன் டிக்ளேர். இதை அழகா போட்டுடலாம். ஹஸ் பீன் ஆல்ரெடி டிக்ளேர். ஓகேவா? அப்படின்னா லெட்டில் ரீடிக்ளரேஷன் நாட் பாசிபிள். ரீஅசைன்மெண்ட் மட்டும்தான் பாசிபிள். ஓகேங்களா? இப்போ நீ கொடுத்தனா வேல்யூ இருக்கு, சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீடிக்ளரேஷன் பாசிபிள் கிடையாது. வேரஸ் இன் வேரியபிள்ல ரீடிக்ளரேஷனும் பண்ணிக்கலாம். புரியல? திரும்ப சொல்லுங்க பார்ப்போம். வேர்னு கொடுத்தேன், இங்கேயும் வேர்னு கொடுத்துருக்கேன். நேமை கேட்டா பாலாஜி அப்படின்னு அழகா சொல்லணும். கரெக்டுங்களா? வேரஸ் இன் லெட்ல ரீடிக்ளரேஷன் ஓகே, அவன் கொடுத்த மாதிரியே நானும் கொடுக்குறேன், தூக்கிட்டு போ. ஓகே, சரி, அவனை மாதிரியே நீயும் வரலையா அப்படின்னா போ, இருக்கிறதும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுதான் லெட்டு. ஓகேங்களா? எதுக்காக நான் இந்த வேரியபிள்ல வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம எழுதுற கோடு ஒரு 10 லைன் 15 லைன்லாம் எழுத மாட்டோம். எழுதுவோம் 300 லைன்ல எழுதுவோம். அப்ப நமக்கே தெரியாம சேம் நேமை டிக்ளேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சேம் நேம் டிக்ளேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல ஒரு வேல்யூ வச்சு நம்ம கோடிங் எழுதிட்டு வந்துகிட்டே இருப்போம். டக்குன்னு நம்ம வந்து வேர் குவான்டிட்டி ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருவோம். மேல குவான்டிட்டிக்கு நம்ம வந்து 100 கொடுத்துருப்போம். ஓகேங்களா? கூப்பன் கோடுக்கு வந்து 20 ரூபாய் போகணும்னு இங்க எழுதும் போது வேற கூப்பன் கோடு 10 ரூபாய் அப்படின்னு எழுதுவோம். எதை அது எடுத்துக்கும் அப்படின்னா, கீழே இருக்கிறதா எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இதை அவாய்ட் பண்றதுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ES6 ECMAScript அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கு. அதுல என்ன செஞ்சாங்கன்னா, புதுசா 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணாங்க. அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் தான் லெட் அண்ட் கான்ஸ்ட். லெட்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அசைன்மெண்ட்டை நீங்க மாத்திக்கலாம். ஓகே, இந்த ரீஅசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா, கான்ஸ்ட். இப்ப யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, கான்ஸ்ட் வேரியபிள பார்க்கணும். இப்ப கான்ஸ்ட் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேம் வந்து XYZ. இப்ப நான் இதை ரெஃப்ரெஷ் பண்றேன், கிளிக் பண்றேன், XYZ. சரி, இப்ப நேம் வந்து பாலாஜின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப என்ன ஆன்சர் வரும்? XYZ தான். XYZ. புரியல? XYZ தான். XYZ. எவனோ வேற எங்க ஆமா, அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு மீனிங் என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா அதை உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது.
இப்ப நேம் வந்து XYZ அப்படின்னு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா இது எதுக்காக நான் தூக்கிட்டு வராங்க அப்படின்னா, நான் இப்ப இனிஷியலா பைத்தானோட வேல்யூ பையோட வேல்யூ 3.14 ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, ஆர் 22/7 அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இதை உங்களால சேஞ்ச் பண்ண முடியுமா? சேஞ்ச் பண்ண கூடாது. ஏன்னா அந்த ப்ராப்ளம்க்கு இதுதான் 22.7 அப்படின்றது அதுதான் கான்ஸ்டன்ட். நம்ம ஆண்டு இஷ்டத்துக்கு 23 போட்டுமா 24 போட்டுமா மச்சான் அப்படின்னு கேட்டு உங்களுக்குள்ளாரே பேசிட்டு நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க அதை டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணவே கூடாது அப்படின்னு தான் கான்ஸ்ட். அதனாலதான் அதனுடைய வேரியபிள் நேமே கான்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஒன்ஸ் நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால வேல்யூவை சேஞ்ச் பண்ணவே அலோவ் பண்ணாதது ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் தான் இந்த கான்ஸ்ட். ஓகேங்களா? சரி, இதுதான் பண்ணேன். இதாச்சும் பண்ணதா? பார்த்தாலே தெரியுது, மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருக்கு. கரெக்டா? எரர் அடிக்குது. அவ்வளவுதான். இங்க ரெட் கலர்ல அது மட்டும் எரிஞ்சு நடக்கும். எண்ணெய் ஊத்தின்னு அது வந்து நெருப்பு கொளுத்தி வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நீங்க இது அதே சொல்லும் ஆல்ரெடி எதுவும் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்ட் அப்படின்ட்டு இதுதான். இதுல ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் இருக்கு. இது என்ன ட்ரிக்கி அப்படின்னா, இது இப்போ யூசர் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட்ல கான்ஸ்ட்லி நேம் வெங்கி ஏஜ் இப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இந்த யூசர் இன்ஃபோல இருந்து ஏஜை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? டாட் யூசர் இன்ஃபோ டாட் ஏஜ் அப்படின்னு கொடுப்பீங்க. ஏஜ் வந்துச்சு. நான் என்ன செய்யறேன்னா 34 வச்சுக்கோங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்ப இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுமா ஆகாதான்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம டிக்ளேர் பண்ணி இருக்கிறது கான்ஸ்ட், அதனால அது கண்டிப்பா சேஞ்ச் ஆகாது அது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? கான்ஸ்ட பொறுத்த மட்டும் டேட்டா டைப் ஸ்ட்ரிங் நம்பர் பூலியன் இதுக்கு மட்டும் தான் பிரச்சனை. ஆப்ஜெக்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும். என்னன்னா சொல்றீங்க ஒர்க் ஆகுமா அப்படின்னா, யூசர் இன்ஃபோவோட ஏஜ் இப்ப 34 வரும். ஓகேங்களா? இதுதான் இன்டர்வியூ ட்ரிக்கியா கேட்பாங்கன்னு சொல்றேன். கான்ஸ்ட்ல வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியுமா, ரீஅசைன்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஓகேவா? அதுவே ஆப்ஜெக்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிபிள். புரியுதா? புரியுது.